புன்னகை வளரட்டும் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இது வந்து கொக்கே சுப்பிரமணியோடைய வீடியோ தான். வந்து ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு வந்திருந்தாங்க ஒரு 2 டேஸு. கொக்கே சுப்பிரமணியம் முருகருடைய பல்லக்கு வீடியோ தான் இது. தேர்ஸ்டே மார்னிங் வந்து இப்போவும் போல் ப்ரொடக்டிவான டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. உழைப்பாளர் தினம் அப்படின்னும் போது எல்லாருக்குமே உழைப்பாளர் தினம் தான். ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் உழைப்பாளர் தினம் அப்படின்றதுல வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து 24/7 வந்து வேலை செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. 24/7 ஒரு 8 hours அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த ரெஸ்ட்டு நம்ம எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த 24 ஹவர்ஸ்லேயும் அந்த தூங்குகிற டைமில் கூட ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும். இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு அப்படின்றதே கிடையவே கிடையாது. தூங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து அகைன் பேக் டு பேக் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லாருக்கும் போகுது. ஸோ உழைப்பாளர் தினம் வந்து ஒர்க்கிங் போகிறவங்களுக்காக மட்டும் கிடையாது, கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவும் தான். வீட்டில் நம்ம பசங்களை பார்த்துக்கணும், எல்லாரையும் பார்த்துக்கணும், எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போடணும், அவங்க துணியை துவச்சி போடணும், அது இது லொட்டு லொஸ்கன் எல்லா வேலையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதில் வேறு நம்ம சம்பாதிக்கணும் ஒரு குறை வேறு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நம்ம செய்யணும். ஸோ நம்மளுக்கு தேவையானதை நம்மளே சம்பாதிக்கணுன்ட்டு நம்ம எதாவது பண்ண போனால் அதில் ஒரு 1008 குறை. அப்படியே அந்த குறை சொல்லி நம்ம அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சமாளித்து போனாலும் வெளியே அதுக்கு மேலே வந்து நம்மளுக்குன்னு சேருவாங்க பாருங்கள். நம்மளை எப்படி ஏமாற்றலாம், நம்ம உழைப்பில் அவங்க எப்படி முன்னேறலாம் அப்படின்றத தான் பார்ப்பாங்க. கெட் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். தேர்ஸ்டேவோடைய டே வந்து ஃபுல்லாக எனக்கு ப்ரொடக்டிவாக போச்சு. 6 o'clock வரைக்குமே எனக்கு வந்து டெய்லரிங் தான் போயிட்டு இருந்தது. 6:30 7 o'clock மேலே வீட்டில் பெங்களூர் ஃபுல்லாகவே செம்ம மழை, இடி மழை அப்படின்ட்டுன்னு எல்லாம் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்தாலும் காற்றுக்கு அந்த ஷீட்ஸ் எல்லாமே கீழே விழுந்து பக்கத்தில் ஷீட் வீடு ஃபுல்லாக வந்து தண்ணி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ எடுத்து எடுக்க முடியாது அப்படின்றதால ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான வாஷிங் மிஷின் அதை ரெடி பண்ணி வைக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மக்கார் பண்ணிகிட்டு இருந்தது. நானே எதோ ரெடி பண்ணி இப்போ அது கொஞ்சம் ஓடிட்டு இருக்குது. தண்ணி விழுந்து மழை தண்ணி பட்டு அது எதனா ஆகிட போகுது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நான் அதை போய் ரெடி பண்ணலான்னு போனேன், க்ளோஸ் பண்ணலான்ட்டு. தொப்பை கட்டியாக நனைஞ்சு வந்தது தான் மிச்சம். ஸோ அதெல்லாம் இந்த பக்கம் தள்ளி வச்சு ஒரு சைடில் தள்ளி வச்சுட்டு அதெல்லாம் க்ளீனாக க்ளோஸ் பண்ணி கோணிப்பை தான் போட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணேன். இந்த அரிசி பை வருது இல்லைங்களா, அந்த கோணிப்பை ஒரு 2-3 கட் பண்ணி தச்சு வச்சுருக்கிறேன். அதை வந்து போட்டு க்ளீன் பண்ணி அது மேலே ஒரு நல்ல வெயிட்டாக இருக்கிற மாதிரி கோணிப்பையெல்லாம் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு. இப்படி தான் என்னோட இது வந்து போச்சு. சரி, ஒரு 1/2 hour டீ குடிச்சிட்டே பொறுமையாக டிவி பார்க்கலாம் அப்படின்னா இந்த பசங்க டிவி கூட நம்மளை பார்க்க விட மாட்டாங்க. என்ன பண்ணுறது, நீ அந்த காலத்து ஆள் மாதிரி அப்போ வந்த பாட்டெலாம் பார்த்துட்டு இருக்கமா, இப்போ வர பாட்டு வைமா அப்படின்றாங்க. இப்போ வர பாட்டு நம்மளுக்கு வாயிலே நுழைய மாட்டேங்குது, பிடிக்கவும் மாட்டேங்குது. நம்மளுக்கு அந்த 90s 2000 மிட் டைமில் இருக்கிற அந்த சாங்ஸ் தான் பிடிக்கும். நம்ம எதனால் சொல்ல போனால் நீ ஓல்டு ஆகிட்ட, நீ ஓல்டு இஸ் கோல்டு, பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்படின்ற மாதிரி நம்மளை ஓல்டு இஸ் கோல்டு கூட இல்லை, ஓல்டு இஸ் நம்மளை எப்படி சொல்லுவாங்க அப்படின்றதே தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க பசங்க. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க எப்படிலாம் இருக்காங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்படி தான் என்னோடய தேர்ஸ்டே vlog வந்து போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. டேக் கேர். பை. லவ் யூ ஆல். புன்னகை வளரட்டும்.